எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுறேன். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது பாத்தீங்கன்னா பன்னீரில் ஃப்ரை சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது ஆக்சுவலாக இது அம்மா ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதான் நான் செஞ்சு உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது பெரிய தோசைக்கல் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை போடுங்க. நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு தக்காளி மீடியமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வதக்கி விடுங்க. இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க. இப்போது மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூளும் எடுத்திருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது ஒரு கரண்டி அளவுக்கு தேங்காயும் சோம்பும் கொஞ்சம் அரைச்ச விழுத இதில் நான் சேர்த்துக்கிறேன். இது மசாலையாக வர்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் விழுதை இதில் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீரில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி இந்த மாதிரி எல்லாமே இதில் தடவி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் விழுதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் எல்லாமே அதில் ஃபுல்லாக அந்த மசாலா படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக இது மசாலா இதோடு செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி நம்ம சேர்த்து கொஞ்சம் இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு கரண்டி அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இந்த பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம்ல, இதை விட இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கூட கட் பண்ணி நம்ம மசாலா பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். அதாவது ஒரு தயிர் சாதம் அப்படி இல்லைன்னா சாம்பார் சாதத்துக்கு இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லையா லெமன் ரைஸ் செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். இல்லைன்னா சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். இது அவ்வளோதான். அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துட வேண்டியதாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பன்னீர் மசாலா. கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்கள் அம்மாவோட ரெசிபி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரெசிபியை ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.